ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். டெட் தேர்வில் வந்திருக்க ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் தேர்வில் இந்த ஒரு மாற்றங்கள் நாளுக்கு நாள் எல்லோர் மத்தியிலுமே மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. 96% கேள்விகள் தவறு. இந்த வதந்திக்குள்ளேயா இல்லை உண்மையானதா? ஸோ டிஎன் டெட்டு பேப்பர் 2ல் வதந்திகளை யாரும் நம்பாதீர்கள் அப்படின்றது நிறைய செய்திகளாக இருக்குது. உண்மையை அறிஞ்சிக்கோங்க. அறிஞ்ச பிறகு மதிப்பெண்கள் வருமா வராதான்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா, ஒரு நியூஸ் பேப்பரில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அந்த நியூஸ் பேப்பரில் வந்த இந்த ரிப்போர்ட் தான் பிரச்சனையாகவே இருக்குது. 96% கேள்விகள் பார்த்திங்கன்னா கமா முதற்கொண்டு தவறு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரிய தகுதி தேர்வு வாரியத்தால் தகுதி தேர்வு தாள் 2ல் பெரும்பாலான கேள்விகள் உத்தேச விடைகள் தவறானவை என ஒரு சமூக ஊடக பதிவு இந்த வாரத்தை ஆட்சேபனையை கேள்விக்குறியாக்கி போயிடுச்சுங்க. ஸோ 35,402 ஆட்சேபனைகள் பார்த்திங்கன்னா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் 150 கேள்விகளில் 145 கேள்விகளுக்கு 35,402 பேர் ஆட்சேபனை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தேர்வர்கள் மத்தியில் கண்டிப்பாக போனஸ் மதிப்பெண்கள் வழங்க போகிறாங்க, ஆல் பாஸ் பண்ண போகிறாங்க, இப்படியெல்லாம் எதிர்பார்ப்பீங்க. இங்கே தான் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு மைண்ட் பிளானே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது பார்த்தீங்க அப்படின்னா, இது ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் யார் மேலே தவறுன்றதை சொல்ல முடியாது. இவ்வளோ கேள்விகள் தவறான்றதே இன்னும் ஆசிரியர் தேர்வு வாரியம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சொல்லலை. ஆனாலும் இது ஒரு பிரச்சனையாக பார்த்திங்கன்னா வதந்தியாக அங்கங்கே பரவிட்டு தான் இருக்குது. இதோடைய இறுதி தீர்ப்பு பார்த்திங்க அப்படின்னா, இறுதி முடிவு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில தினங்களில் தெரிஞ்சிடும். ஸோ தீர்வு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதற்கு ஒரு நிபுணர் குழு அமைத்து அந்த வினாக்கள் சரியாக தான் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா, இதுக்கு கொடுத்துக்கப்பட்ட விடைகளில் ஒரு 5-6 விடைகள் தவறாக இருக்கலாம், ஒரு 10 விடைகள் அதிகம் தவறாக இருக்கலாம். அதான் இருக்கும், பெரிய மாற்றங்கள் வராது. ஒரு 10 கொஷின் தவறாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது உண்மையாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு பல வருடத்தின் அடிப்படையில் ஒரு தேர்வில் 96% இதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு நிறைய பேர் மிகைப்படுத்தி தகவல் கூறுறாங்க. ஸோ அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக எல்லோருமே காத்துக்கிட்டுறாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி உடைய அறிவிப்பில் கண்டிப்பாக வரும் அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட வேண்டிய தகவல்கள். ஸோ இதுதான் இப்போ இருக்கிற டிஆர்பி விவகாரத்தில் மத்திய அரசு தலையிடவில்லை. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறாங்க, ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் 19/2022 தீர்ப்பில் தலையிட விருப்பவில்லை என மத்திய அரசு திட்டவட்டம். அனைவரும் எதிர்பார்த்த டெட் சட்ட திருத்தத்திற்கான மசோதா அவையில் கொண்டு வரப்படாமலேயே பாராளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவடைந்தது. ஸோ இதுதான் இப்போ எல்லாருடைய கேள்வியாக இருக்குது. ஆகவே சிறப்பு தகுதி தேர்வு மற்றும் மதிப்பெண் குறைப்பது பற்றி அரசு விரைந்து முடிவெடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ திங்கட்கிழமையிலேருந்து ஆசிரியர்கள் கோரிக்கை தொடர்பாக ஆசிரியர் சங்கத்துடன் தமிழ்நாடு அரசு ஆலோசனை கூட்டங்கள் எல்லாமே நடத்த இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டைம் பார்த்திங்கன்னா டிஆர்பி இதற்கும் ஒரு விளக்கம் கொடுப்பாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் போனஸ் மதிப்பெண்கள் டெட் தேர்வில் வழங்கப்படுமா? கண்டிப்பாக போனஸ் மதிப்பெண்கள் வழங்கவும் போகிறாங்க. மற்ற மாநிலங்கள் இருக்கிற மாதிரி 75 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பையும் கொடுக்கவும் போகிறாங்க. டெட் தேர்வுடைய முடிவுகள் வருகின்ற டிசம்பர் மாதம் 23-24 தேதிகளில் வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வமாக நம்ம எதிர்பார்க்கலாம். இது பற்றின மேலும் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். டெட் தேர்வில் வந்திருக்க ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் தேர்வில் இந்த ஒரு மாற்றங்கள் நாளுக்கு நாள் எல்லோர் மத்தியிலுமே மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. 96% கேள்விகள் தவறு. இந்த வதந்திக்குள்ளேயா இல்லை உண்மையானதா? ஸோ டிஎன் டெட்டு பேப்பர் 2ல் வதந்திகளை யாரும் நம்பாதீர்கள் அப்படின்றது நிறைய செய்திகளாக இருக்குது. உண்மையை அறிஞ்சிக்கோங்க. அறிஞ்ச பிறகு மதிப்பெண்கள் வருமா வராதான்றதை தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பரில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அந்த நியூஸ் பேப்பரில் வந்த இந்த ரிப்போர்ட் தான் பிரச்சனையாகவே இருக்குது. 96% கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா கமா முதற்கொண்டு தவறு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு தகுதி தேர்வு வாரியத்தால் தகுதி தேர்வு தாள் 2ல் பெரும்பாலான கேள்விகள் உத்தேச விடைகள் தவறானவை என ஒரு சமூக ஊடக பதிவு வந்து இந்த வாரத்தை ஆட்சேபனையை கேள்விக்குறியாக்கி போயிடுச்சுங்க. ஸோ 35,402 ஆட்சேபனைகள் வந்து பார்த்திங்கன்னா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் 150 கேள்விகளில் 145 கேள்விகளுக்கு 35,402 பேர் ஆட்சேபனை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தேர்வர்கள் மத்தியில் கண்டிப்பாக போனஸ் மதிப்பெண்கள் வழங்க போகிறாங்க, ஆல் பாஸ் பண்ண போகிறாங்க, இப்படியெல்லாம் எதிர்பார்ப்பீங்க. இங்கே தான் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு மைண்ட் பிளானே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் யார் மேலே தவறுன்றதை சொல்ல முடியாது. இவ்வளோ கேள்விகள் தவறான்றதே இன்னும் வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சொல்லலை. ஆனாலும் இது ஒரு பிரச்சனையாக வந்து பார்த்திங்கன்னா வதந்தியாக அங்கங்கே பரவிட்டு தான் இருக்குது. இதோடைய இறுதி தீர்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா இறுதி முடிவு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில தினங்களில் தெரிஞ்சிடும். ஸோ தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு ஒரு நிபுணர் குழு அமைத்து அந்த வினாக்கள் வந்து சரியாக தான் இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கொடுத்துக்கப்பட்ட விடைகளில் ஒரு 5-6 விடைகள் தவறாக இருக்கலாம், ஒரு 10 விடைகள் அதிகம் தவறாக இருக்கலாம், அதான் இருக்கும், பெரிய மாற்றங்கள் வராது. ஒரு 10 கொஷின் வந்து தவறாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது உண்மை இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு பல வருடத்தின் அடிப்படையில் ஒரு தேர்வில் 96% இதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க அப்படின்ட்டு நிறைய பேர் மிகைப்படுத்தி தகவல் கூறுறாங்க. ஸோ அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக எல்லோருமே காத்துக்கிட்டுறாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி உடைய அறிவிப்பில் கண்டிப்பாக வரும் அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட வேண்டிய தகவல்கள். ஸோ இதுதான் இப்போ இருக்கிற டிஆர்பி விவகாரத்தில் மத்திய அரசு தலையிடவில்லை. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறாங்க, ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் 19/2022 தீர்ப்பில் தலையிட விருப்பவில்லை என மத்திய அரசு திட்டவட்டம். அனைவரும் எதிர்பார்த்த டெட் சட்ட திருத்தத்திற்கான மசோதா அவையில் கொண்டு வரப்படாமலேயே பாராளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவடைந்தது. ஸோ இதுதான் இப்போ எல்லாருடைய கேள்வியாக இருக்குது. ஆகவே சிறப்பு தகுதி தேர்வு மற்றும் மதிப்பெண் குறைப்பது பற்றி அரசு விரைந்து முடிவெடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ திங்கட்கிழமையிலேருந்து ஆசிரியர்கள் கோரிக்கை தொடர்பாக ஆசிரியர் சங்கத்துடன் தமிழ்நாடு அரசு ஆலோசனை கூட்டங்கள் எல்லாமே நடத்த இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி இதற்கும் ஒரு விளக்கம் கொடுப்பாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் போனஸ் மதிப்பெண்கள் டெட் தேர்வில் வழங்கப்படுமா? கண்டிப்பாக போனஸ் மதிப்பெண்கள் வழங்கவும் போகிறாங்க. மற்ற மாநிலங்கள் இருக்கிற மாதிரி 75 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பையும் கொடுக்கவும் போகிறாங்க. டெட் தேர்வுடைய முடிவுகள் வருகின்ற டிசம்பர் மாதம் 23, 24 தேதிகளில் வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வமாக நம்ம எதிர்பார்க்கலாம். இது பற்றின மேலும் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.